வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். மாண்புமிகு வன்னியரசு அவர்கள். நீ சும்மா அவர் வன்னியர் சொல்லக்கூடாது. நீ கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு வன்னியரசு அவர்களே அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த 8 பேர் கொடுத்தாங்கன்னா அதுல நிறைய முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. திமுக பார்த்தீங்கன்னா இந்த முடிகிற நேரத்தில் பொன்முடி கிட்ட இருந்த பிடுங்கி கோவிசேலனுக்கு கொடுத்தாங்க. அது ஏன் கொடுத்தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு மனநிலை தாவேக்காவுக்கு தாவேக்காவினுடைய தலைவர் திரு விஜய் இருக்கு இல்லையா, முதலமைச்சருக்கு, அவர் சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவராக உங்களுக்கு தெரிகிறாரா? பிரதர், சாதி மதங்களை அடித்து ஒடித்து நொறுக்கி இருக்கிறார். ஜனநாயகத்தை வென்றெடுத்திருக்கிறார். காசு கொடுத்தா தாண்டா ஓட்டு அப்படின்ற மாதிரி 5000 கொடுக்கப்பட்டது, 3000 கொடுக்கப்பட்டது. நான்லாம் மனம் உடைஞ்சு போயிருந்தேன். என்னடா அப்படி காசா கொடுக்குறாங்க, ஓட்ட கேட்குறாங்க என்ன அப்படின்னு போகும்போது அதையும் சரி பண்ணார். காசே கொடுக்காம வெற்றி பெற்றிருக்கிறார். சாதாரண வெற்றி அல்ல. இன்னைக்கு இந்தியாவே ஒரு வெற்றியை திரும்பி பார்க்கிறது. அதற்காகத்தான் ராகுல் காந்தி கையை பிடித்து உயர்த்தி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அப்போ இதெல்லாம் பூரா வரலாறு.